கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 8:21, 2 Corinthians 8:21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இப்போ என்ன, நான் ஒரு உண்மையும் உத்தமமாக இந்த தர்ம பணத்தை வாங்கி நாங்கள் இந்த மாதிரி எருசலேமில் இருக்கிற மக்களுக்காய் அவர்களுடைய பட்டினியை போக்குவதற்காக வாங்குகிறோன்னு சொல்லி வாங்குகிறோம். அதை நாங்கள் சரியான முறையில் செய்கிறோம். அது கர்த்தருக்கு தெரியும், சரியா? ஆனால் அது கர்த்தருக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக இருக்கிறோங்க தெரியும். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் உண்மையாக இருக்க விரும்புகிறோம். ஏன்னா யாருமே எங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு, யாரும் எங்களை பார்த்து நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்று சொல்லக்கூடாது. எந்த ஒரு மனுஷனும் எங்களுடைய ஊழியத்தை குறித்தோ எங்களுடைய காரியங்களை குறித்து குற்றம் சாட்டப்படாதபடிக்கு. நீங்கள் ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இப்போ அவர் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லலை, இல்லை நான் அவங்களுக்கு தெரியாமல் செய்யுங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, யாரும் உங்களை சொல்கிறாங்க இவங்க யோக்கியமாக செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நற்சாட்சி உள்ள காரியங்களை செய்யுங்க. நீங்கள் பேதுரு தன் நிறுவத்தில் எழுதும்பொழுது 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது சொல்லும்போது சொல்கிறாரு, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி? புறஜாதியார், சபையில் இருக்கிற மாத்திரவங்க இல்லை, புறஜாதியார் என்ன சொல்லணும், ஐயா இவங்களா அவங்க கொடுத்த காசை சுத்தமாக முறையில் வழி செய்வாங்க, இவர்களை மாதிரி ஒரு ஆள் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உண்மையும் உத்தமமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையானவரை, இன்றைக்கு அது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஐயா நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோம், ஆனால் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்கிறோம். அவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லணும், இவங்க யோக்கியன், இவர்கள் உண்மையை பேசுகிறவங்க, இவங்க உண்மையை செய்கிறவங்க, இவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க பொய்யான காரியங்களை செய்யலை, இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி காசு வாங்கலை, இவர்கள் தங்களை பெரியவர்கள் ஆக்கவில்லை, இவர்கள் தங்களை கோடீஸ்வரனாக மாற்றலை, மாறாக மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லும் விதமாக நாங்கள் எப்படி இருக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வாழுகிறோம். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோங்கிறது மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கணும். எந்த ஒரு மனுஷனும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நாங்கள் இந்த பண விஷயத்தில் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு எந்த சபையை பார்த்து நீங்கள் இப்படி சொல்ல முடியும், இல்லை எந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, இப்போ காமராஜருடைய 100 வருஷத்துக்கு மேலாச்சு அவருடைய பிறந்த நாள்னு கொண்டாடி இன்னைக்கு நிறைய காரியங்கள் காமராஜரை குறித்து அநேக செய்திகள் போடுறத பார்க்குறோம். இன்றைக்கு காமராஜருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்து அவர் மரணம் அடைந்த போது அவருடைய சொத்துன்னு விட்டுட்டு போனது வெறும் 100 ரூபாய் என்னமோ தான் அவர்கிட்ட இருந்தது. வேற எந்த சொத்தும் கிடையாது. இன்னொரு சட்டையும் இன்னொரு வேஷ்டியும் மாத்திரம்தான். என்ன, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரியாய் இருந்து மரித்த, காங்கிரஸுக்கு தலைவராக இருந்து மரித்தவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு எந்த போதகருடைய வாழ்க்கையாவது இப்படி சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எந்த போதகராவது இவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போது என்ன முறையில் வந்தாரோ அதே நிலையில் இருந்து கடைசி வரைக்கும் ஜனங்களுக்கென்று வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. இன்னைக்கு நம்ம கேட்கிற ஒவ்வொரு சாட்சியும் எப்படி இருக்கு? இவர்கள் இதை என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு பெரிய சாட்சியாக மாற்றிட்டாங்க. எப்படி? இவர்கள் மக்களை சுரண்டி வஞ்சித்து வாங்கி தங்களை பெரிய பணக்காரர்களாய் மாற்றிக்கொண்டதை என்ன சொல்லிட்டாங்க, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு போய் சொல்லிட்டாங்க. எப்படி? நான் வெறும் சைக்கிளோடு வந்தேன், ஆனால் இன்னைக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். இல்லை, அது கர்த்தர் கொடுக்கல, நீ மக்களை வஞ்சித்து ஏமாற்றி எடுத்து கொண்ட காசு. ஆமாம், இப்போ ஜனங்கள் கொடுத்தது எதுக்காக கொடுத்தாங்க?
வேற வேற ஊழியங்கள் செய்வீங்க, இல்லை நன்மையான காரியங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த காசை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு என்ன பண்ணிட்டீங்க? மக்களை வஞ்சித்து விட்டீர்கள். அதனால தான் இன்றைக்கு நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. எந்த ஊரில் போயும் எந்த ஆட்டோ டிரைவர்ட்டையோ டாக்ஸி டிரைவர்ட்டையோ இங்கே உண்மையாக வேலை பார்க்குற ஒரு போதகர் யாருன்னா சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. தைரியம் இருந்தால் பெரிய ஊழியர்களே நீங்கள் ஒரு மாறு வேஷத்துலேயோ இல்லை வேறு இதுலேயோ போய் ஒரு ஆட்டோக்கார்ட்டையோ ஒரு டிரைவர்ட்டையோ கேளுங்க, யாருங்க உண்மையாக வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. திருந்துங்க. மனம் திருந்துவீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாய் வாழ கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.